அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. நம்ம கண்டினியூஸாக ஜேஇஇ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். ஸோ ஒரு ஜோசா கவுன்சிலிங்க்கு என்ன ரேங்க் எடுத்தால் எந்த என்ஐடிஸில், எந்த ஐஐடிஸில், எந்த IIITஸில் சீட்டு கிடைக்குங்கிற மாதிரி நம்மளால் உறுதியாகவே சொல்ல முடியும். ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட என்ஐடி கல்லூரிகளோட க்ளோசிங் ரேங்க் பற்றி போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நம்மக்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சார் நம்மளுக்கு IIIT டிஎம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் கல்லூரியில் சேர்றதுக்கு எவ்வளோ ரேங்க் எடுத்தால் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும், அங்கே முதல்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இருக்குதா, இல்லை கூடுதலாக வேறு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதா, எத்தனை சீட் இருக்குது, கம்யூனிட்டி வைஸ் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமாலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான A to Z தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரியானது IIIT டிஎம் காஞ்சிபுரம். ஸோ IIIT டிஎம்ங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசோட கல்வி நிறுவனம். இந்த கல்லூரியானது ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் 2007 இந்த கல்லூரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கல்லூரியானது NIRF ரேங்கிங்கில் பார்த்திங்கன்னா 101 150 அப்படிங்கிற அந்த கேட்டகரி ஆஃப் ரேங்க் பேண்டில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியாக பார்க்கப்படுறது IIIT டிஎம் காஞ்சிபுரம். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நம்மளுக்கு எத்தனை கோர்சஸ் இருக்குது இந்த கல்லூரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கோர்சஸ் இருக்குதுங்க. நம்ம IIITனாலே நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இல்லை மொத்தம் 9 கோர்ஸ் இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த 9 கோர்ஸுக்கும் சேர்த்து நம்மளுக்கு எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 559 சீட் இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறது நம்மளுக்கு ஒரு கூடுதல் ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த 559 சீட் எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓப்பன் கேட்டகரிக்கு 215 சீட்டு, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 53 சீட்டு, ஓபிசி என்சிஎலுக்கு 143 சீட்டு, எஸ்சி 80 சீட்டு, எஸ்டி 40 சீட்டு. இது போக கூடுதலாக பிடபிள்யூடின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓப்பன் பிடபிள்யூடியில் 12 இடங்கள், ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி மாணவர்களுக்கு 3 இடங்கள், ஓபிசி என்சிஎல் பிடபிள்யூடி 7 சீட்டு, எஸ்சி பிடபிள்யூடி 4 சீட்டு, எஸ்டி பிடபிள்யூடி 2 சீட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ். இல்லை இன்னொரு விஷயம் கேட்கலாம். இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க, சார் என்ஐடியில் ஹோம் ஸ்டேட் கோட்டா அதர் ஸ்டேட் கோட்டா இருக்கிற மாதிரி IIITஸில் ஹோம் ஸ்டேட் கோட்டா அதர் ஸ்டேட் கோட்டா இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அது என்ஐடிஸ்க்கு மட்டும்தான் ஓப்பன் ஸ்டேட், அதாவது அதர் ஸ்டேட் கோட்டா ஹோம் ஸ்டேட் கோட்டான்னு சொல்லுவாங்க. IIITஸ் ஐஐடிஸ் மற்றும் ஜிஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஹோம் ஸ்டேட் கோட்டாங்கிறது கிடையாதுங்க. ரெண்டாவது விஷயம், இந்த கல்லூரியில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, மொத்தம் எத்தனை கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கோர்ஸ் இருக்குது. இந்த 9 கோர்ஸில் 5 கோர்ஸ் பார்த்திங்கன்னா யூஜி கோர்ஸாகவும், மிச்சம் இருக்கக்கூடிய 4 கோர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ், அதாவது பிடெக் ப்ளஸ் எம்டெக் இந்த ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணி 5 இயர்ஸில் படிக்கக்கூடிய இன்டகிரேட்டட் கோர்சஸாகவும் நம்ம பார்க்கப்படுதுங்க. இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுபோக பார்த்திங்கன்னா பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ அண்டு ரோபோட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ். பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிடெக் இன் இசிஇ அண்டு எம்டெக் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம், இது ஒரு இன்டகிரேட்டட் கோர்சஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சேர்த்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் தர்றாங்க. பிடெக் இசிஇயில் விஎல்எஸ்ஐ டிசைன் அது ஒரு ஸ்பெஷலைசேஷன் கொடுத்து இது எல்லாமே சேர்த்து மொத்தம் 9 கோர்ஸ். இதில் 5 கோர்ஸ் பியூர்லி யூஜி கோர்ஸ், மிச்சம் இருக்கக்கூடிய 4 கோர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இன்டகிரேட்டட் கோர்சஸாக கொடுக்குறாங்க. முதல்ல இந்த கல்லூரியில் சேர்றதுக்கு என்ன ரேங்க் வாங்கினா நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் கேட்டிருந்தாங்க. இதை டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டானது பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு சொல்கிறோம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே இங்கே எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. தென் வந்து பார்த்தோம்னா இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி 5 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து இவ்வளோதாங்க. இல்லை ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் 21,841 21,841 ரேங்க்குக்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க்கு தாங்க. இதில் வந்து கம்யூனிட்டி வைஸ் ரேங்க்லாம் நான் சொல்ல வரல, கேட்டகரி வைஸ் ரேங்க்கும் சொல்ல வரல. ஜென்ரல் ரேங்க் சிஆர்எல்னு சொல்லுவோம், காமன் ரேங்க் லிஸ்ட்னு சொல்லுவோம், இல்லைன்னா கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து சிஆர்எல் வந்து 21,841 ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. இதே இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு பாருங்கள் 25,445க்கு சீட்டு க்ளோஸாக இருக்குது. ஓபிசி என்சியில் 29,998க்கும், எஸ்சி கேண்டிடேட் நம்மளுக்கு 1,13,601க்கும், எஸ்டி கேண்டிடேட் 1,73,914க்கும் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் தி ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் பாருங்கள், ஓப்பன் கேட்டகரி 23,220, தென் இடபிள்யூஎஸ் 26,984, ஓபிசி என்சிஎல் 31,025, எஸ்சி 1,14,523, எஸ்டி 1,83,451. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற இந்த கோர்ஸ்க்கான ரேங்கிங்லாம் அது பார்த்தோம். அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இசிஇ பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 31,677க்கு சீட்டு முடிஞ்சிருக்குது. இடபிள்யூஎஸ் 35,838க்கு சீட்டு முடிஞ்சிருக்குது. தென் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஓபிசி என்சிஎல் 40,822க்கு சீட்டு முடிஞ்சிருக்குது. எஸ்சி 1,59,114க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எஸ்டி 2,13,620க்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து பார்க்குறது டிபார்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 60,131க்கும், இடபிள்யூஎஸ் 79,271க்கும், ஓபிசி என்சிஎல் 87,823க்கும், எஸ்சி 1,76,123க்கும், எஸ்டி 2,49,189ங்கிற ரேங்க்குக்கும் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனது ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 60,775, இடபிள்யூஎஸ் 97,433, ஓபிசி என்சிஎல் 85,733, எஸ்சி 2,14,685, எஸ்டி 2,91,435க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பிடெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் தி ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ அண்டு ரோபோட்டிக்ஸ் 5 years இன்டகிரேட்டட் கோர்சஸ். ஓப்பன் கேட்டகரி 59,000 ரேங்க்கு கிடச்சிருக்குது. இடபிள்யூஎஸ் 71,000 ரேங்கிங்ஸில் கிடச்சிருக்குது. ஓபிசி என்சிஎல் 76,000 ரேங்கிங்ஸில் கிடச்சிருக்குது. எஸ்சி 1,80,000 ரேங்கிங்கில் கிடச்சிருக்குது. எஸ்டி 2,86,000 ரேங்கிங்கில் வந்து கிடச்சிருக்குங்க. அடுத்த கோர்ஸ் பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் எம்டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம். இதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 38,407, தென் இடபிள்யூஎஸ் 42,000 ரேங்கிங்ஸில் கிடச்சிருக்குது. ஓபிசி என்சிஎல் 43,000 ரேங்கிங்கில் கிடச்சிருக்குது நம்மளுக்கு. தென் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்சி 1,61,827 ரேங்கிங்கில் கிடச்சிருக்குது. எஸ்டி இது மட்டும் கம்யூனிட்டி ரேங்க் 2,960ங்கிற ரேங்க்குக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க்கில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குங்க. அடுத்து பார்க்கக்கூடிய டிகிரியானது கோர்ஸ் ஆனது பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எம்டெக் இன் விஎல்எஸ்ஐ டிசைன். ஓப்பன் கேட்டகரி 32,000 ரேங்க்கில் கிடச்சிருக்குது. இடபிள்யூஎஸ் 41,000 ரேங்கிங்ஸில் கிடச்சிருக்குது. ஓபிசி என்சிஎல் 42,000 ரேங்கிங்ஸில் கிடச்சிருக்குது. அடுத்து எஸ்சி 6,008, இது வந்து கம்யூனிட்டி ரேங்க், அதாவது 6,008ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி ரேங்க். எஸ்டி 2,651ங்கிறது கேட்டகரி வைஸ் ரேங்க்குங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனது பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் தி ஸ்பெஷலைசேஷன் எம்டெக். அதுவுமே எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓப்பன் கேட்டகரி 28,000ல் கிடச்சிருக்குது. தென் இடபிள்யூஎஸ் 33,000, ஓபிசி என்சிஎல் 36,000 ரேங்கிங்ஸ், எஸ்சி 1,29,000 அண்ட் எஸ்டி 1,99,000 ரேங்கிங்கில் கிடச்சிருக்கு.
ஸோ இதுதான் IIIT DM காஞ்சிபுரம் அப்படிங்கிற அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய 9 டிபார்ட்மெண்ட்டோட க்ளோசிங் ரேங்க் டீட்டெயில்ஸ், சீட் மேட்ரிக்ஸ் டீட்டெயில்ஸ் மற்றும் A to Z டீட்டெயில்ஸ் அபவுட் அண்ட் IIIT DM காஞ்சிபுரம். இந்த IIIT DM காஞ்சிபுரமில் நீங்கள் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம வந்து JEE மெயின்ஸ் ஸ்கோர் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க, அட்வான்ஸ்டு ஸ்கோர் தேவையில்லை. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.